திருவள்ளூரில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் தொடக்க நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர் மற்றும் இதன் கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலை கடை பணியாளர் 13 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் தொடக்க நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர் மற்றும் இதன் கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலை கடை பணியாளர்களின் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்துவதில் உள்ள தடைகளை நீக்க வேண்டும், பணியாளர்கள் பணி ஓய்வு மற்றும் கால பலன்களை வழங்குவதில் செயற்கையாக ஏற்படுத்தப்படும் தடைகளை கைவிட வேண்டும், ஓய்வூதியம் உயர்த்தி அனைவரும் பயன்பெறும் வகையில் வழங்க வேண்டும், தாய்மானவர் திட்டத்தில் ஏற்படும் நடைமுறை சிரமங்களை கலைந்திடு விற்பனையாளர்கள் மீது அதிகார திணிப்பை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் வரும் 3/8 அன்று காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக எச்சரித்தனர். தமிழ்நாடு மாநில வடக்கு கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் அண்ணன் CK அவரின் அறிவுறுத்தலின்படி இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் பதிவாளரின் அறிவிப்பின்படி 1/4/2023 அன்று அறிவிக்கப்பட்ட சங்க பணியாளர்களுக்கு இன்று வரையில் புதிய ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. தமிழ்நாடு முழுவதும் 40% தான் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 60% யாருக்கும் தமிழ்நாடு அளவில் வழங்கப்படவில்லை. மற்றும் இந்த தாய்மானவர் திட்டத்தில் விற்பனையாளர்கள் மன உளைச்சலில் அதிகமாக ஈடுபட்டு உள்ளார்கள். ஒரு விற்பனையாளர்கள் இந்த தாய்மானவர் திட்டத்தில் எவ்வளவு வேலைதான் செய்ய முடியும்? ஒரே விற்பனையாளர் ஒரு வண்டியை குட்டி அணியை எடுத்துக்கொண்டு வந்து அதில் உள்ள மூட்டைகளை ஏற்றி வீடு வீடாக பொருள்கள் விநியோகம் செய்ய வேண்டும். அதை பெரும்பாலும் பெண்கள் விற்பனையாளர்கள் அதிகமாக உள்ளார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயது ஆகும். அந்த வயது முதிர்வு காரணமாக அவர்கள் எப்படி இந்த தாய்மானவர் திட்டத்தில் செயல்பட முடியும்? அவர்களுக்கு ஒரு சில வயிறு உபாதைகள், பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனையில அவங்களுக்கு மாடி ஏறி பொருள் குடிக்க சாத்தியமில்லை. இதை நம்ம தமிழ்நாடு முதல்வர் கவனத்திற்கு சற்று பார்க்க வேண்டும். அவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். இன்னொன்று, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு இன்று வரை எங்களுடைய சங்க நிதி தான், லாபத்தில் வர சங்க நிதி தான் 1000 ரூபாய் அவங்களுக்கு நாங்கள் மாத உதவித்தொகை வழங்க கொண்டிருக்கிறது. இதை தமிழ்நாடு முதல்வர் பார்வையிட்டு அவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்குமாறு அவரை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இன்னொன்று, தாய்மானவர் திட்டத்தில் ஏற்படும் பல சிரமங்களை விற்பனையாளர் போது பணி சுமத்தப்படுறாங்க. அவங்க அவங்களுக்கு இந்த தாய்மானவர் திட்டத்தில் வருது சரியான ஒரு விதிமுறையில் அரசாங்கம் கொண்டு வருவதே கிடையாது. அதிகாரிகளுடைய வற்புறுத்தலும்படி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை அவர்கள் பொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என்று அவர்களை அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஏன் என்று கேட்டால் டார்கெட் என்ற முறையில் அவர்களை பயமுறுத்துகிறார்கள். இன்று ஒரு பணியாளர்கள் தாய்மானவர் திட்டத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு விநியோகம் செய்தால் ஏன் டார்கெட்டை முடிக்கவில்லை? மறுநாளை வண்டி ஏற்றுக்கொண்டு அது விடுபட்ட நபர்களுக்கு நீங்கள் பொருட்கள் வழங்க வேண்டும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நான் சொல்றேன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். 70 வயது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் கொடுக்குறோம். பணக்காரனுக்கு நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டாம்? அடுக்குமாடியில் குடியிருக்கிறோம். அடுக்குமாடியில் குடியிருக்கிறவருக்கு நாங்கள் இடம் போட்டு பொருள் எடுத்துன்னு போய் மேலே போய் கொடுக்க முடியுமா? அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதெல்லாம் தாய்மானவர் திட்டத்தில் நீங்கள் அரசாங்கம் இதை கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டும். அதே போல கணினி பணியாளர்கள் ஒவ்வொரு சங்கத்தில் கணினி பணியாளர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வேலை செய்யணும். அளவு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். சங்கத்தில் ஒவ்வொரு அப்ரைசர் என்பார்கள், நகை மதிப்பீட்டாளர். ஒவ்வொரு சங்கத்திலேயும் வாடிக்கையாளர் நகை வைக்கும் போது அந்தந்த சங்கத்திற்கு ஒரு அப்ரைசர் இருப்பார். அந்த அப்ரைசர் அவர் தரம் பார்த்து நகையை சீல் செய்து வைப்பார்கள். அவர்களும் ஒவ்வொரு சங்கத்திலேயும் 20-30 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். இதான் எங்களுடைய கவனிக்கு அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அந்த கோரிக்கையாக நிறைவேற்றி கொடுக்குமாறு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு சங்கத்தின் அண்ணன் CK அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை வேண்டி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். PS தியாகராஜன், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்ட இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் வருகின்ற 3/8 அன்று காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் இந்த தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு சங்கம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.